பெரிய விரோதியா இருப்பான். காலம் பூரா அந்த வீட்டுக்குள்ள காலே எடுத்து வைக்காதவனா இருப்பான். ஆனா அந்த வீட்டு ஆள் இறந்த உடனே என்ன பண்ணுவான்? மாலையோட வந்து நிற்பான். இன்றைக்கு அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் அப்படிப்பட்ட மாலைகளோடு பல பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாலைகளிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கருக்கு மாலை போடுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே அவர்கள் அம்பேத்கரியவாதிகளாக இருப்பார்கள் என்கின்ற அவசியம் கிடையாது. இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் என்கின்ற பெயரில் ஒரு சிலரை கடவுளாக மாற்றுவது என்பது இந்த நாட்டுக்கு நாம் செய்கின்ற துரோகங்களில் ஒன்று என்று அண்ணல் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு சூழல் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், அம்பேத்கரையே கடவுளாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு நிலை. ஏன் அம்பேத்கரை கடவுளாக மாற்றக்கூடாது? ஊருக்குள்ள வந்து சொல்லுவாங்க, பெண்களை கடவுளாக பார்த்த சமூகம் நம்முடைய சமூகம்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. கடவுளா மதிக்கிற யாரும் உங்களுடைய உரிமைகளை பத்தி பேச மாட்டாங்க. கடவுளா மதிக்கிற யாரும் நீங்க வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளா மதிக்கிற யாரும் நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அப்ப கடவுளா வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சக மனிதராக வைத்து மதித்தால் போதுமானது. பக்கத்துல ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்ல சக மனுஷியா அவங்கள உட்கார வைக்கணுமே என்ற எண்ணம் மட்டும் வராது. தூக்குனா மேல கடவுளா தூக்கி தள்ளி வச்சிருறது, இல்லனா குப்பையா தூக்கி நகட்டிடுறது. அப்படியான வழிபாடுகள் எல்லாம் எதை நோக்கி நகர்த்தும் என்றால் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் என்று அம்பேத்கர் முன்கணித்து சொன்னார்.